அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள், சத்திய இமாம்கள், செல்வர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நமது ஐமான் சங்கத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அயலக தமிழர்கள் என்ஆர்ஐ சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் ஐமான் சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக அதிரை மண்ணை சேர்ந்த ஃபௌசான் ஹாஃபில் அவர்கள் இறைவசனம் போதி நிகழ்ச்சியை துவங்க உள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. صدق الله. ஃபௌசான் அவர்களே, அடுத்ததாக நமது ஐமான் சங்கம் கிட்டத்தட்ட 1981 இந்த அமீரக மண்ணிலே சிறப்பான முறையில் சமூக பணிகளை ஆற்றி வருகின்றோம். அதன் விளக்கமாக ஐமான் சங்கத்தை 43 வருடங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நற்செயல்களை நமது ஐமான் சங்கத்தின் பைத்துல் மால் தலைவர் அதில் ஏ ஷாவுல் அமீர் ஹாஜியார் அவர்கள் ஐமான் முன்னுரையாக விளக்க உள்ளார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பான சட்ட விழிப்புணர்வு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கின் சலாத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐமான் சங்கத்தின் தலைவர் கீரை ஜமாலுதீன் அவர்களே, துணைத் தலைவர்கள் மதுக்கூர் அப்துல்லா அவர்களே, ஆவன்சாரி அவர்களே, நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐமான் சங்கம் 82 சுமார் 43 ஆண்டுகளாக அபுதாபியிலும் தமிழகத்திலும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கின்றது. அதனுடைய பணிகளை அதிகமாக கல்வியிலும் மார்க்கத்தின் பாலிலும் அதுபோன்று சமூக சேவைகளிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பலவிதமான சேவைகளை 42 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. காலத்தின் தேவைக்கேற்ப தன்னுடைய சேவைகளை இங்கு நாம் மாற்றிக்கொண்டு நம்முடைய மக்களின் தேவையை அறிந்து அதற்கு தோதாக நம்முடைய சேவைகளை நாம் இங்கு செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு விதத்தில்தான் சமீப காலங்களில் நாம் அதிகமாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் அதே போன்று திறன் மேம்பாடு போன்ற செயல்பாடுகளிலும் அதிகம் கவனம் செலுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய இந்திய திருநாட்டிலும் அதே போன்று அமீரகத்திலும் நம்முடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய மக்களுக்கும் நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சட்ட வழிபாடுகள் என்ன, அதன்படி எப்படி நாம் சிறப்பாக நம்முடைய செயல்களை வடிவமைத்துக் கொள்ள முடியும், நம்மளுடைய தேவைகளையும் எப்படி நம்மளால் சரி செய்ய முடியும் என்பதன் காரணமாக தான் இப்படி போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வருக என்று வரவேற்று நம்முடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் பைத்துல் மால் தலைவர் அவர்களே, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை ஐமான் சங்கத்தின் தலைவர் HM முகமது ஜமாலுதீன் அவர்கள் தலைமையில் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
நிகழ்ச்சியின் கால சூழ்நிலையை கருதி சில முக்கியமான அம்சங்களை மட்டும் இப்பொழுது நம்முடைய பைத்துல் மால் தலைவர் அவர்களின் மகனார் முகமது தாரிக் அவர்கள் சென்னையில் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்து இப்பொழுது சிறப்பான முறையில் லீகல் எட்சி கன்சல்டன்ட் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி சென்னையில் மிக சிறப்பான முறையில் தனது நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். இப்பொழுது அமீரகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக நமது அழைப்பை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ளார்கள். இப்போது 2 பேர்களை நாம் இந்த நேரத்திலே அறிமுகப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஒன்று நம்மளுடைய வழக்கறிஞராக பணிபுரியக்கூடிய பைத்துல் மால் தலைவர் அவர்களுடைய மகனார் முகமது தாரிக் அவர்களையும், அடுத்ததாக சல்மான் ஃபாரிஸ் அண்ட் கோ என்று ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய வருமான வரி சம்பந்தமாக நமது அழைப்பை ஏற்று பேச வந்திருக்கக்கூடிய சல்மான் ஃபாரிஸ் அவர்களையும் இந்த நேரத்திலே ஐமான் சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது உங்களுக்கு நம்முடைய வழக்கறிஞர் முகமது தாரிக் அவர்கள் முக்கிய அம்சங்களை குறித்து, அயலக தமிழர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து, சொத்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும் இங்கே வந்துட்டோம்னா, வெளிநாடுகள் வந்துட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் சம்பந்தமான சட்ட ஆலோசனைகள், என்ஆர்ஐ சம்பந்தமான உரிமைகள் மற்றும் பிரச்சனைகளை, அது இல்லாமல் அதிகார பரம்பரை சொத்து வாங்குறது கொடுக்கறது, அது மாதிரி உள்ள பிரச்சனைகள், இங்கே இருந்து நம்ம எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்ல போறாங்க. அது சமயமா குடும்ப சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட, விவாகரத்து, குழந்தை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வையும் நமக்கு வழங்க இருக்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் வந்து இந்திய வரி, வருமான வரி சம்பந்தமான இப்படிலாம் நம்ம வந்து இங்கே இருந்துக்கிட்டு வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், அவரை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வையும் நமக்கு வழங்க இருக்கிறாங்க. அவர்கள் இருவர்களுக்கும் ஐமான் சங்கத்தின் தலைவர் மற்றும் ஐமான் பைத்துல் மால் தலைவர், ஐமான் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் அனைவர்களும் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார். முதலாவதாக நம்மளோட முகமது தாரிக் வழக்கறிஞர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்ததாக நமது சல்மான் ஃபாரிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பைத்துல் மால் தலைவர் नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்ததாக நமது வழக்கறிஞர் முகமது தாரிக் அவர்கள் அவர்களுடைய உரையை துவங்குவார்கள். லீகல் அவேர்னஸ் கேம்பெயின் நடத்துறதுக்கான காரணம் வந்துட்டு 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வக்ஃப் சட்ட ரீதியாகவே இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதோட தொடக்கமான முக்கியமான காரணமான சச்சார் கமிட்டி 2006 ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாங்க. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சச்சார் அவர்கள் வந்துட்டு இந்த கமிட்டி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்த முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா,
நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறவங்க சட்ட ரீதியாகவும் எஜுகேஷன் ஆஸ்பெக்ட்லேயும் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்கன்றத அதில் ரொம்ப முக்கியமாக அதில் கருதியிருக்காங்க. நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு அதிகமான பங்களிப்பில் இருக்கிறவங்க நம்ம மக்கள் தொகை வந்துட்டு வெளிநாடுகளில் செட்டில் ஆகிருக்கும். அதோட காரணங்கள் பல இருக்கும். நம்ம ஒரு பெட்டர் இன்கம்க்கும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நம்ம வெளிநாடுகளுக்கு போவோம். இப்போ இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே கூட நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு பெட்டர் ஃபியூச்சர், ஒரு நல்ல இன்கம், இன்னும் கன்சைஸாக சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக, ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக நம்ம இங்கே வந்து சம்பாதிச்சுட்டு எல்லாமே அங்கே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான சிக்கல் என்னன்னா, முக்கியமாக நான் ஹேண்டில் பண்ணுற கிளைண்ட்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா, இங்கே இருந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அங்கே வாங்குகிறோம். இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்துட்டு என்ஆர்ஐஸோட கான்ட்ரிபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேசஸ் வந்துட்டு 1 trillion rupees மேலே போயிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே இருந்துட்டு சம்பாதிச்சு வாங்குற ப்ராப்பர்ட்டிஸ், அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கட்டுற ப்ராப்பர்ட்டி டாக்ஸஸ், ஸ்டாம்ப் டியூட்டிஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், இப்படி எக்கச்சக்கமான வரிகள் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்க்கு பே பண்ணி நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அங்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பட் நம்ம சட்ட ரீதியாக நம்மளோட லீகல் ரைட்ஸ் எதையுமே நம்ம கிளைம் பண்ணுறதில்லை. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் அது வந்த உடனே ஒரு ப்ராப்ளம் என்ன கிரியேட் ஆகுதுன்னா, நம்ம இன்டைரக்டாக ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறோம் தட் நம்ம ஃபிசிக்கலாக இந்தியாவில் அவைலபிள் இல்லை. அதனாலேயே ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன வருதுன்னா, ஒருத்தவங்க என்ஆர்ஐ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணப்படுது. அதனால நெய்பரிங் பீப்புள், நெய்பரிங் லேண்ட் ஓனர்ஸ், ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் எல்லாருமே ஆக்கிரமிப்பு பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை நம்ம ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விட்டுருந்தா அங்கே ஹாஸ்டைல் டெனன்ஸாக இருக்கிறது, அதாவது வாடகை தராங்க, காலி பண்ணாங்க, நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, இதுதான் வந்துட்டு அதிகபட்சமான பிரச்சனைகள் வருது என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதனால ஒரு லீகல் அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். நானும் ஐமான் பைத்துல் மால் தலைவர் பாப்பாவும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணப்போ ஒரு லீகல் அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அட்வொகேட்ஸோ இல்லை ஒரு லீகல் சொல்யூஷன் தேடி போகிறத விட வருமுன் காப்பும் பேசிஸில் முன்னாடியே நம்ம ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்மளும் நம்மளோட சொத்துக்களையும் பாதுகாத்து எப்படி ஒரு லீகல் ரைட்டை, ஒரு லீகல் ரெமடி எப்படி சீக் பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த ஒரு லீகல் அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ஆர்ஐஸ் இவங்க மேஜராக என்ன ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க, அது முக்கியமாக சட்ட ரீதியாக என்ன சந்திக்கிறாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் ஏராளமாக வருகிறது. நான் சொன்ன மாதிரி டிமார்கேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் பவுண்டரி இல்லாததுனால நிறைய பேர் அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அட்வர்ஸ் பொசிஷன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நிலத்தோட உரிமையாளர் அவங்க அந்த நிலத்துல வந்துட்டு இது அவங்களோட சொத்து தான்ற ஒரு அடையாளம் எதுவும் வைக்காம, ஒரு ப்ராப்பராக வேலியோ ஒரு பவுண்டரிஸோ எதுவும் போடாமல் வச்சுட்டு போகும்போது யாராவது வந்து அங்கே குடியிருப்பாங்க. அந்த குடியிருப்பு ஒரு 12 வருஷம் தாண்டிடுச்சுன்னா அட்வர்ஸ் பொசிஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணோம்னா அதுக்கு பட்டா பேர் மாற்றம் பண்ணலாம், அதை சேலும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் அதை வந்துட்டு கோர்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுது. இது நான் ஏன் அட்வர்ஸ் பொசிஷன் பற்றி இங்கே நான் சொல்கிறேன்னா, என்ஆர்ஐஸ் மேஜராக 20-30 இயர்ஸ்க்கு மேலே சாலிடாக வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே வேக்கண்ட்டாக இருக்குது. அவங்க எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக இந்தியாவுக்கு வந்து பார்த்தா அவங்களோட நிலத்துல ஒரு வீடு இருக்கும், ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கும், டெவலப்பர்ஸ் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு போய் ஒரு லீகல் ஆஃபீஸரோ யாரையாவது அப்ரோச் பண்ணாங்கன்னா அப்போ இந்த ப்ராப்ளம் வரும். 12 இயர்ஸாக நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, இது உங்களோட ப்ராப்பர்ட்டி, பட் நீங்கள் எந்த ஒரு மானிட்டரிங்கோ எதுவும் பண்ணலை, நீங்கள் உங்களோட உரிமையை விட்டு கொடுத்ததுனால அந்த நிலம் உங்களை விட்டு போயிடுச்சு. இப்போ அதை ரீக்ளைம் பண்ணலாம், ஆனால் ரீக்ளைம் பண்ணுறதுக்கு லீகல் பேட்டில் மட்டும் சாலிடாக 20 to 30 இயர்ஸ். அந்த 20 to 30 இயர்ஸ் டைமை தாண்டி
அதுக்கான லீகல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை விட்டுட்டே போயிடுறாங்க. இந்த மாதிரி லீகல் ஹர்டில்ஸில் இருக்க வேண்டாம், இந்த சொத்து நம்ம கிட்ட விட்டு போயிடுச்சு அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ நம்மளோட உழைப்பு இவ்வளோ தூரம் வந்துட்டு சொத்து சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ஆர்ஐ இங்கே வந்துட்டு நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற சொத்து எதுவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல், டாக்குமெண்ட் பண்ணாமல், அதை பாதுகாக்காமல், அதை மானிட்டர் பண்ணாமல் இருக்குது. இதையெல்லாம் எப்படி கவுண்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அண்ட் சட்ட ரீதியாக அதை எப்படி அணுகலாம், இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை எப்படி அணுகலாம், வராமல் இருக்கிறதுக்கு லீகலாக நம்ம என்னென்ன பண்ணி வச்சிருக்கணும், என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கணும், ஃபிசிக்கலாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் டிஸ்பியூட். இன்ஹெரிட்டன்ஸ் டிஸ்பியூட்ன்றது அது என்டையர்லி ஒரு தனி சப்ஜெக்ட். அதோட கான்சிக்வன்சஸ் அதை எப்படி டீல் பண்ணுறது, பார்ட்டிஷன் சூட் இந்த மாதிரி போடுறாங்கன்னா அப்படின்னா ஒரு 30 years அந்த மாதிரி ஆட் ஆகும். இன்ஹெரிட்டன்ஸ் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும் சரி, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டாக இருக்கட்டும் சரி, இது ரெண்டுமே எமோஷனலி ட்ரிவன் ப்ராப்ளம். இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறது, என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆல்வேஸ் கோர்ட்டுக்கு போகாமல் அது அவுட் சைட் த கோர்ட் எப்படி செட்டில் பண்ணலாம் அப்படின்ற ஆஸ்பெக்டும் நம்ம இன்னைக்கு அதில் பார்ப்போம். அண்ட் ரியல் எஸ்டேட் ஃப்ராட் அண்ட் டெனன்சி டிஸ்பியூட்ஸும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ரியல் எஸ்டேட் ஃப்ராடும் ப்ராப்பர்ட்டியும் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸில் வந்துட்டு என்ஆர்ஐஸ் மேஜராக ஃபேஸ் பண்ணுறது வந்துட்டு இல்லீகல் என்க்ரோச்மெண்ட், ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அவுடேட்டட் ரெக்கார்ட்ஸ். இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அட்வர்ஸ் பொசிஷனில் 12 வருஷத்துக்கு மேலே ஒருத்தவங்க ஒரு குடியிருப்பில் இருந்துட்டு அங்கே ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாங்கிட்டு, கேஸ் கனெக்ஷன் எல்லாமே வாங்கிட்டு அவங்க உள்ளே இருந்துருப்பாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி என்னதான் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் பொசிஷன் அவங்க கிட்ட இருக்குன்ற ஒரே காரணத்தினால கோர்ட் வந்துட்டு இமீடியட்டாக அவங்கள எவாக்குவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன அந்த பவுண்டரி ஃபிக்ஸேஷனாக இருக்கட்டும், அந்த லேண்ட் ரெக்ளமேஷனாக இருக்கட்டும், அதை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ். ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு லாஸ்ட் 15 years அது இட் இஸ் கோயிங் ஆன் ஆல் டைம் ஹை. அது ஏன் சொல்கிறேன்னா, ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸில் இல்லீகலாக பவர் ஆஃப் அட்டர்னி கிரியேட் பண்ணிடுறாங்க. பவர் ஆஃப் அட்டர்னி கிரியேட் பண்ணிவிட்டு அது சப்சிக்வெண்ட்டாக செல் பண்ணிடுறாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி நடத்துகிறாங்கன்னா இம்பர்சனேஷன் சொல்லுவோம். அதாவது ஃபேக் ஆதார் ஐடிஸ், ஃபேக் சிக்னேச்சர்ஸ் இதையெல்லாம் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக செல் பண்ணுறது. இது இப்போ முடியாது. ஒரு லாஸ்ட் 10 yearsஸாக வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆதார் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் பண்ணுறாங்க. ப்ராப்பராக ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் இது எப்போ ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நம்ம ஒரு சொத்து வாங்குகிறோம், அந்த சொத்து வாங்கும்போது ஈஸியில் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு மட்டுமே நம்ம சொத்து வாங்கக்கூடாது. டாக்குமெண்டேஷன்ஸோட ப்ராப்பர் ஃப்ளோ எப்படி இருக்குது, பிஃபோர் யூடிஆர், ஆஃப்டர் யூடிஆர், அதாவது பட்டா பேர் மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது, லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் எப்படி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் ஒருத்தவங்க சொத்து உரிமையாளர் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, அவங்க பின்னால் அவங்க இறந்துடுறாங்க, அவங்களோட வாரிசுதாரருக்கு போகுதுன்னா அவங்க அதை ப்ராப்பராக அவங்களுக்குள்ளார பார்ட்டிஷன் பண்ணியோ இல்லை ரிலீஸ் பண்ணியோ செட்டில்மெண்ட் பண்ணியோ அதை பிரிச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் பெரும்பாலும் சொத்து வாங்குறவங்க அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, செல் பண்ணும்போது இந்த மாதிரி உரிமையாளர் இறந்துட்டாங்க, அவங்களோட மகனாரோ மகளாரோ பார்த்தா மற்றவங்களுக்கு எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு, பார்ட்டிஷன் இல்லைனா செட்டில்மெண்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ஒரு அடிஷ்னல் 40-50,000 rupees ஆகும், லீகல் காஸ்ட் இருக்குது, அதனால நாங்களுக்குள்ளார ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நாங்கள் எங்களுக்குள்ளார பேசி முடிச்சிட்டோம், பட்டா என் பேரில் இருக்குது, ஒரிஜினல் டீட் என்கிட்ட இருக்குது, அப்போ நான் தான் சொத்து உரிமையாளர், நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க. அது ரெஜிஸ்டரும் பண்ணிடுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். பட் அது வேலிட் டைட்டிலான்னு கேட்டால் அது கிடையாது. ப்ராப்பராக பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட் இல்லை ரிலீஸ் ஏதாவது பண்ணி ஒருத்தவங்களுக்கு வரும்போது தான் அது ரெக்கக்னைஸ் ஆகும். அது எப்போ பிரச்சனை ஆகும்னா, அவங்க சொன்ன மாதிரி இப்போது நான் பார்க்குற மேஜர் கேசஸில் இந்த மாதிரி ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்குள்ளார பேசி அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுறது.
அது எப்போ பிரச்சனையாகும்னா அவங்க ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்களுக்குள்ள டிஸ்பியூட் இருக்காது, அடுத்தடுத்த தலைமுறை அவங்களுக்குள்ள வரும்போது அவங்க கேஸ் போடுவாங்க. ஏன் தாத்தாக்கு இதில் உரிமை இருந்துச்சு, ஆனால் செட்டில்மெண்ட்டோ பார்ட்டிஷனோ பண்ணாமல் இவங்க ஒருத்தவங்க மட்டும் செல் பண்ணிட்டாங்க, அதனால நான் இந்த கேஸ் போடுறேன், இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு எனக்கு உரிமை இருக்குன்னு பார்ட்டிஷன் சூட் போடுவாங்க, இன்ஜெக்ஷன் சூட் போடுவாங்க. அதை கோர்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் ஏராளமாக இருக்குது. நம்ம லீகல் ஒப்பீனியன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம், அதை பற்றி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த லீகல் ஒப்பீனியன் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியன்றது வந்துட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஃபோர்ஜரி, ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ்ன்றது வந்துட்டு யூஸ்வலாக பவர் ஆஃப் அட்டர்னி அண்ட் அக்ரிமெண்ட் ஃபார் சேல், இந்த ரெண்டில் தான் ப்ராமினெண்ட்டாக ஃபோர்ஜரி நடக்கும். அக்ரிமெண்ட் ஃபார் சேல் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, அதனால இந்த மாதிரி ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சைன் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு சரி ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸ் டாக்குமெண்ட்ஸில் தான் காமிக்கிறாங்க. அக்ரிமெண்ட் ஃபார் சேல் எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளார நாங்கள் பேசி சைன் பண்ணிட்டோம், இது அவங்களோட ரெஸ்பெக்டிவ் சிக்னேச்சர்ஸ், ஆதார் காப்பி வச்சிட்டோம், ஸோ இது ரெகக்னைசபிள் டாக்குமெண்ட் தானே. ஆனால் அது கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது ரெகக்னைசபிள். அதிகமான ஃபோர்ஸ் டாக்குமெண்ட் வந்துட்டு பவர் ஆஃப் அட்டர்னியும், அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் பவர் ஆஃப் அட்டர்னி அண்ட் அக்ரிமெண்ட் ஃபார் சேல்லையும் இருக்குது. அக்ரிமெண்ட் ஃபார் சேல்னா சேல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் சேல். அது பெரும்பாலும் யாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, அது அவசியம் இல்லை. பட் ஒரு பெரிய தொகை இருக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு வேற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாத்துறாங்க, ஒருத்தவங்களை சார்ந்து ஒருத்தவங்களை ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அவங்க செல் பண்ணுறாங்கன்னா அக்ரிமெண்ட் ஃபார் சேல்னா ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்படணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பவுண்டரி அண்ட் சர்வே டிஸ்பியூட்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி சொத்தோட உரிமையாளர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட வாரிசுதாரர்கள் சொத்தை பெற போறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்லேயோ இல்லை ஒரு சிம்பிள் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் டீடை வச்சோ மட்டும் நம்ம பிரிக்கிறது என்கரேஜபிள் கிடையாது. ஏன்னா அது ஃபியூச்சர் டிஸ்பியூட்ஸ் வரும். ஏன்னா இப்போ நம்ம தலைமுறை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கலாம், பட் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வரவங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்றது வந்துட்டு டவுட் தான். ஸோ ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக என்றைக்குமே ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, ஒரு உரிமையாளர் இறந்துட்டாங்கன்னா அவங்க ப்ராப்பராக லேண்ட், அது ஒரு வேக்கண்ட் லேண்ட்னா அதை டிமார்கேஷன் பண்ணணும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி போயிட்டு சப்டிவிஷனுக்காக நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஒரு நிலம் இருக்கு, அதுக்கு ஒரு நிலம் இருக்குன்னா அதுக்கு பவுண்டரிஸ் இருக்கும், அதுக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கும். அந்த சர்வே பெரும்பாலும் வந்துட்டு ஒரு லேண்டுக்கு ஒரு சிங்கிள் சர்வே நம்பர் இருக்கும். இப்போ இன்கேஸ் அந்த லேண்டை பிரிக்கணும், அவங்களுக்கு இந்த ஒரிஜினலான உரிமையாளருக்கு 4 வாரிசுதாரர்கள் இருக்காங்கன்னா அதை சப்டிவைட் பண்ணணும். சப்டிவிஷன் இப்போ 420A, 420B, 420C அப்படின்னு சப்டிவைட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு இனிஷியலா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் அப்ளிகேஷன் போட்டு சப்டிவிஷனுக்கு அப்ளை பண்ணி அதனால நீங்க பிரிச்சுட்டு ஃபைனலா நீங்க உங்களுக்குள்ளார ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு பார்ட்டிஷன் டீட், இல்லைன்னா அவங்களுக்குள்ளார ஒரு ரிலீஸ் டீட்ஸ், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரிலீஸ் டீட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த மாதிரி சப்டிவைட் பண்ணிட்டோம். 420A எனக்கு, 420B இந்த எக்ஸ்ன்றவங்களுக்கு, ஒய்ன்றவங்களுக்கு 420C இப்படின்னு பிரிச்சு நம்ம அப்பவே கொடுத்துட்டோம்னா ஃபியூச்சர்ல எந்த டிஸ்பியூட்ஸும் வராது, எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வராது. ஏன்னா பார்ட்டிஷன் சூட்ஸ் மேஜர்லி 30 to 40 years போறதுக்கு காரணமே வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு சொத்தோட உரிமையாளர் இறந்துட்டு அவங்களோட சப்சிக்வெண்டா வர அவங்களோட வாரிசுதாரர்களோட எண்ணிக்கை எப்படியும் ஒரு 10லேருந்து 12 கிட்ட போகும். அப்படி போகும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். சில பேர் எனக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வேணும், சில பேர் எனக்கு ரேர் போர்ஷன் வேணும், வீடா இருக்குன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணும், எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வேணும்ன்ற ஒரு டிஸ்பியூட் இருக்கும். அது கோர்ட்னாலே அதை சால்வ் பண்ண முடியாது. எப்போதுமே ஒரு பார்ட்டிஷன் சூட்னு போகுதுன்னா கோர்ட் வந்துட்டு மீடியேஷனுக்கு தான் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ்லாம் கவுண்டர் பண்ணணும்னா எப்போதுமே ஒரு லேண்டை டிமார்க்கேட் பண்ணிட்டு அதை சப்டிவைட் பண்ணிட்டு ப்ராப்பராக பிரித்து இந்த டெஃபினேட் பொசிஷன்
இந்த இடம் கிழக்குல இல்ல ஃப்ரண்ட் போர்ஷன்ல இந்த எக்ஸ்டென்ட் இந்த பவுண்டரி மெஷர்மெண்ட்டோட உள்ளது இவருக்கு, இது வந்துட்டு இவருக்கு நாங்கள் பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணிட்டோம்னா ஒரு 40 வருஷம் லிட்டிகேஷன் காஸ்ட் டைம் எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணலாம். அந்த சொத்தை அடுத்த தலைமுறை அனுபவிக்கலாம். ஒரு 40-50,000 rupees ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இதில் இழந்துடுறாங்க. டைம், காஸ்ட், சொந்தம் எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ப்ராப்பராக இந்த தலைமுறையில் இருக்கிறவங்களே ஒரு சொத்தை நீங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதிரி ப்ராப்பராக சப்டிவைட் பண்ணி டிமார்கேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லீகல் சொல்யூஷன், உங்களுக்கு லீகல் பேட்டில்ஸ் நீங்கள் என்கவுண்டர் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ன்ற ஒரு அக்ரிமெண்ட் பெரும்பாலும் ரொம்ப, அது தமிழ்நாட்டில் வந்துட்டு அது ரொம்ப செயல்பாட்டில் நிறைய இருக்கு. இந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றது வந்துட்டு பெரும்பாலும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, அது கோர்ட்லேயே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. 1992லேருந்து எந்த டாக்குமெண்ட்ஸுமே லேண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எனி மூவபிள் இம்மூவபிள் அசெட்டாக இருக்கட்டும், அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அதை கோர்ட்டில் எவிடன்ஸாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணதான் நாளைக்கு ஒரு டிஸ்பியூட்டே வந்தாலும் அதை கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணி நீங்கள் காமிக்கலாம், இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம், இந்த சொத்துக்கு இந்த போர்ஷன் எனக்குன்னு நாங்கள் பேசி முடிவு பண்ணணும். அதை ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நீங்கள் அதை கோர்ட்டில் கூட சப்மிட் பண்ண முடியாது, அதை எவிடன்ஸாகவே எடுக்க மாட்டாங்க. அதை எவிடன்ஸாக எடுக்கணும்னா அந்த டாக்குமெண்ட்டை கலெக்டர் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு 10 times தி ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் பே பண்ணணும் ஆஸ் அ ஃபைன் அமௌண்ட். ஸோ அதெல்லாம் ஒரு லாங் அண்ட் டஃப் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பவுண்டரி டிஸ்பியூட்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவுண்டரி டிஸ்கிரிபன்சிஸ் அண்ட் புவர் டிமார்கேஷன் அண்ட் பவுண்டரி டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். காரணம் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்டெஃபினிட்டாக இருக்கும், எந்தெந்த போர்ஷன் யாருக்கு அப்படின்றது இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் 100 ஸ்கொயர் ஃபீட் உனக்கு, 100 ஸ்கொயர் ஃபீட் அவங்களுக்கு அப்படின்னு பேசினா அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஆகாது, கோர்ட்டுக்கும் அது டிரான்ஸ்லேட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பேசுகிறோம், என்ன முடிவு பண்ணுறோம், ஒரு சிப்ளிங்ஸ்குள்ளார ஒரு என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்றத ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி அதை சப்டிவைட் பண்ணி பட்டா பேர் மாற்றம் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது, டு அவாய்ட் ஆல் கைண்ட் ஆஃப் லீகல் கான்சிக்வன்சஸ் அண்ட் லிட்டிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு fraudulent documents and fraudulent registrations கிட்டேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ரொம்ப முக்கியமான அம்சம் வந்துட்டு ரெகுலராக நம்ம ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணணும். நம்ம நிறைய இங்கே இருந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குகிறோம், சரி ஒரு லேண்ட் வாங்குறது, பில்டிங்ஸ் வாங்குறது, அதை ரெண்ட்டுக்கு விடுறோம், எல்லாமே நம்ம பண்ணுறோம். பட் அதை நம்ம ப்ராப்பராக விசிட் பண்ணி அது என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது, இருக்கிற டெனன்ஸ் எல்லாமே ஹாஸ்டைல் டெனன்ஸா இல்லை ஜென்யூனாக இருக்கிறாங்களா, ரெண்டல் பேமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்கா, இல்லை அது வெறும் வேக்கண்ட் லேண்ட்னா பவுண்டரி டிஸ்பியூட்ஸ் எதுவும் இருக்குதா, எக்ஸிஸ்டிங் பவுண்டரிஸ் யாராவது தள்ளி வச்சிருக்காங்களா, இது எல்லாமே நம்ம அடிக்கடி மானிட்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அட்வர்ஸ் பொசிஷன்ற ஒரு கான்செப்டே வந்துட்டு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு டாபிக். 12 இயர்ஸாக கண்டினியூஸாக நீங்கள் பொசிஷனில் வச்சுருந்தீங்க அண்ட் அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்குன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம லீகல் பேட்டில் போகிறதே அது ஒரு 15 to 20 years ஈஸியாக எடுத்துக்கிறோம். அதுலேயும் நம்ம கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் இல்லைன்னா அது இன்னும் மோசமாயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லீகல் ஒப்பீனியன்ற ஆஸ்பெக்ட், இந்த லீகல் ஒப்பீனியனில் வந்துட்டு நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. லீகல் ஒப்பீனியன் தான் நம்மளோட டைட்டிலை நிர்ணயிக்கும். அதாவது டைட்டில் இந்த சென்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியோட உரிமையாளர் யாருன்றது அதுதான் நிர்ணயிக்கும். லீகல் ஒப்பீனியன் பொதுவாக நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஈஸி ஒரு 30 years வெரிஃபை பண்ணுவாங்க. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் பட்டா மட்டும் அவங்க பேரில் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணுறது, லேண்டோட பவுண்டரிஸ் எல்லாமே இன்டாக்டாக இருக்குன்றதை பார்க்குறது, இது மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா அது என்ன நோக்கத்துக்காக வாங்குறீங்கன்றதை பார்க்கணும். அக்ரிகல்ச்சர்னா அது அதோட லேண்ட் கிளாசிஃபிகேஷன் அக்ரிகல்ச்சருக்காக இருக்கா இல்லை இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணணும். சில பேர் லேண்டு விற்கிறது வந்துட்டு இது ரெசிடென்ஷியல், இது பிரைமரி ரெசிடென்ஷியல் இல்லை ஒரு மிக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் லேண்ட் யூஸில் வருது அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க. பட்
நம்ம அங்க ஒரு வீடு கட்டலான்னு போகும்போது ரெரா அப்ரூவலோ இல்ல சிஎம்டி அப்ரூவல் வாங்க போகும்போதோ நம்மளுக்கு ஒரு ஹேர்டலா இருக்கும். அப்ப நமக்கு தெரிய வரும் இது ஒரு அக்ரிகல்ச்சர் கிளாசிஃபைட் லேண்டா இருக்கும், இல்லைன்னா ஆக்விஃபர் ரீசார்ஜ் ஏரியா, அதாவது மழைநீர் வந்துட்டு அதாவது கிரவுண்ட் வாட்டர் ஊர்ற ஒரு ஸ்பேஸ், மார்ஷ் லேண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம், அது ஆக்விஃபர் ரீசார்ஜ் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இப்படிதான் நிறைய பேர் விற்கிறாங்க. லேண்ட் பார்க்க ட்ரையா இருக்கும், எக்ஸ்டென்ட் எல்லாமே கிளியரா இருக்கும். ஆனா அந்த இடத்துல ரெரா அப்ரூவலோ சிஎம்டி அப்ரூவல் வாங்க போகும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம என்கவுண்டர் பண்ணுவோம். ஸோ லேண்ட் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். பட்டா பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ரெண்டுமே வெரிஃபை பண்ணணும். ஈஸி, அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட செயின் ஆஃப் ஓனர்ஷிப்ஸ் எப்படி இருக்குன்றது. அது 30 இயர்ஸ்னு இல்லாமல் 1975லேருந்தே நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். நிறைய அட்வொகேட்ஸ் அதை பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு லேண்ட் வாங்க போகும்போது நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணணும், எனக்கு இது லேண்ட் கிளாசிஃபிகேஷன் என்னவா இருக்கு, இது அக்ரிகல்ச்சர் லேண்டா, ரெசிடென்ஷியலா, இல்லை இண்டஸ்ட்ரியலா, இல்லை இது ஒரு வெட் மார்ஷ் லேண்டா, ஆக்விஃபர் ரீசார்ஜ் ஏரியாவான்றத ஃபுல்லாக அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம எடுக்கலாம். ஸோ அது எல்லாமே அட்வொகேட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் லேண்டை வாங்குறதை பற்றி யோசிக்கணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இமீடியட் ஆக்ஷன். இப்போ என்ஆர்ஐஸ் டு நார்மலா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, லீகல் ஹர்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐஸ் வந்துட்டு நம்ம பிசிக்கலா அங்கே இருக்கிறது இல்லை, நம்ம அவையில தான் இருக்கிறோம். ஒரு சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம எப்படி அணுகலான்ற யோசிக்கிறது, அதுக்கப்புறம் எந்த அட்வொகேட்டை போடுறது, இல்லைன்னா என்ன மாதிரி லீகல் சொல்யூஷன் அதை தேடி நம்ம போறதுன்றது யோசிக்கிறதுலேயே டைம் போயிடும். ஆனால் இந்தியன் லீகல் சிஸ்டம்ல எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம் இருக்கு. இப்போ ஒரு மணி ரெக்கவரி இருக்கு, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கு, நீங்க யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேல அந்த பணம் நீங்க வேணும் நீங்க டிமாண்ட் பண்றீங்கன்னா அது வந்துட்டு வித்தின் 3 years, அதாவது நீங்க பணம் டிமாண்ட் பண்ண ஒரு மெசேஜோ இல்லை ஒரு லெட்டரோ அனுப்புனதுலேருந்து ஒரு 3 yearsக்குள்ளார நீங்க சிவில் கேஸ் போட்டாகணும் ஃபார் மணி ரெக்கவரி. அது போடலைன்னா அது நீங்களே அந்த ரைட்ஸை விட்டு கொடுத்ததா போயிடும். இப்போ 2020 நான் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறேன், 2021 அவங்கள்ட்ட டிமாண்ட் அனுப்புறேன், இந்த மாதிரி எனக்கு இப்போ பணம் தேவை இருக்கு, நான் கொடுத்த காசை திருப்பிட்டா அப்படின்னு கேட்டுட்டு கம்யூனிகேஷன் அதோட கட் ஆகுது, எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸோ இல்லை மெசேஜஸோ இல்லை, அதுலேருந்து 2024 தாண்டி 25 ஆயிடுச்சுன்னா நீங்க கேஸே போட முடியாது கோர்ட்ல, ஏன்னா நீங்களே உங்க ரைட்ஸை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதே மாதிரி லேண்ட்லயும் இருக்கு, உங்க நிலத்து மீதோ இல்லைன்னா உங்க ப்ராப்பர்ட்டியோ யாரோ ஃப்ராடுலண்டா டிரான்சாக்ட் பண்ணிட்டாங்க, இல்ல பட்டா பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க, அது நடந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க கோர்ட் முன்னாடி போய் கேட்க முடியாது, இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நீங்க கோர்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு இதுல நாலேஜ் இல்லை, நான் அவையில இருந்ததுனால எனக்கு இதை பத்தி நாலேஜ் இல்லை, அதனால தான் நான் 3 years லேட்டா வரேன், இல்லைன்னா அந்த ப்ரூஃப் உங்களால காமிக்க முடியாது, கோர்ட் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட லீகல் ரைட்ஸை எல்லாமே ஒரு டைம் லிமிட்டேஷனுக்குள்ளார நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கணும். நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த மணி ரெக்கவரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. செக் பவுன்ஸ் மேட்டர்னா அது இன்னும் ஒரு பெரிய விஷயமா போகும், அதை நிறைய என்ஆர்ஐஸ் அதை இழந்திருக்காங்க. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் சக்சஷன் இஷ்யூஸ். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி அதோட பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரி வரும், எவ்வளோ லிட்டிகேஷன் போனால் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சக்சஷன்றது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். இப்போது ஒரு சொத்தோட உரிமையாளர் இறந்துட்டாங்க, அவங்க மூவபிள் இம்மூவபிள் அசெட்ஸ், அதாவது ஒரு வீடு, நிலம், அப்புறமா ஷேர் சர்டிஃபிகேட்ஸ், இல்லை டிபென்ச்சர்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், எஃப்டிஸ் இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, அண்ட் அது எப்போக்குள்ளே நம்ம கிளைம் பண்ணணும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் லிமிடேஷன்ஸ் இல்லை, ஸோ அந்த பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஒருத்தவங்க உரிமையாளர் இறந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லேண்ட், பில்டிங், மூவபிள் அசெட்ஸ், அப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டிபென்ச்சர்ஸ், மற்ற செக்யூரிட்டிஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், எஃப்டிஸ், இதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அது எப்படி உங்களோட சிப்லிங்ஸ் உங்க கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்குள்ளார ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அதை எப்படி பிரிச்சுக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும், அந்த பேசிஸில் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த பேசிஸில் நீங்கள் பிரிக்கணும். அண்ட் ஃபார் தட் நீங்கள் ஒரு பார்ட்டிஷன் சூட், ஒரு பார்ட்டிஷன் டீடோ
ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இட் பி வெரி ஈஸி. அது ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ஆகிடும். அவங்களுக்கு அந்த சொத்துல உள்ள உரிமை வேலிட் ஆகிடும். கோர்ட் எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ரைட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டிஷன் டீடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த மற்ற இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், இந்த ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், ஈக்விட்டிஸ், ஷேர்ஸ், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி சக்சீட் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு லெஸ் தென் 25 lakhs அப்படின்னா நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் டீட்ஸ்லேயே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். டீட் ஆஃப் இன்டெகிரிட்டி, அஃபிடேவிட் அண்ட் கன்சென்ட் அஃபிடேவிட், இதை வச்சு நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். மோர் தென் 25 lakhsனா நம்ம கோர்ட் போய் சக்சஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், அது நம்ம அவைல் பண்ணுவோம். சக்சஷன் சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்ம டிபென்ச்சர்ஸ், ஈக்விட்டிஸ், ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அவைல் பண்ணணும். ஃபைனலி இந்தியன் ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். இப்போ என்னன்னா லேண்ட் பில்டிங்கிறது நிறைய பேர் ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ்னு வாங்குவாங்க. ப்ராபப்ளி மோர் இன் சென்னை நிறைய பேர் வாங்குவாங்க. என்ஆர்ஐஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற இன்னொரு ப்ராப்ளம் இது ஒன்று. டெவலப்பர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் எல்லாருக்குமே என்ஆர்ஐஸ் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ப்ரே மாதிரி. காரணம் என்னன்னா அவங்க ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் இல்லை, அவங்க உடனே பொசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ என்னன்னா ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2018 ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா நான் ஒரு 3 years கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு யூஸ்வலாக அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. நம்ம அவையில் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ் என்னன்றது. ஆனால் நம்ம டைம்லி பேமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் அட் சர்டன் பாயிண்ட் நம்ம விசிட் பண்ணி பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட்லேயோ இல்லை ஒரு ஹாஃப்வேலேயே வந்துட்டு ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ஆர்ஐஸை டார்கெட் பண்ணி நிறைய நடக்குது. அதோட காரணம் வந்துட்டு அகைன் ஃபிசிக்கலாக ப்ரெசென்டாக இல்லைன்றது. அதையெல்லாம் எப்படி அணுகலாம். இப்போ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடில், ஐ மீன் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா பொசிஷன் டிலே, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணியிருப்பாங்க. 21 டெலிவரின்னு சொல்லிட்டு 24-25 டெலிவரி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேசஸில் உங்களோட கிரீவியன்ஸை நீங்கள் எப்படி தெரிவிக்கலாம்னா கன்சியூமர் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். கன்சியூமர் கோர்ட்டில் அது முக்கியமாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கன்சியூமர் கோர்ட்ஸில் மென்டல் ஆகனிக்கும் இந்த மாதிரி டிலேட் பொசிஷனுக்கும் நியர்லி 20 to 30% ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணுறாங்க ஆஃப் தி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா ரெரா கோர்ட்ஸ், ரெரா ரியல் எஸ்டேட் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அவங்களுக்குன்னு தனி ட்ரிபியூனல் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இந்த ட்ரிபியூனல் வந்துட்டு டிலேட் பொசிஷன் அண்ட் இன்கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே ஹோம் பையர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ட்ரிபியூனல். இங்கேயும் நீங்கள் உங்களோட கிரீவியன்ஸை தெரிவிக்கலாம். இது வித்தவுட் அட்வொகேட் கூட நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ரெரா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ரெரா கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க அண்ட் ரெரா கிரீவியன்ஸ் ரிசல்ட் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களோட மொத்த ப்ராஜெக்ட் அமௌண்ட் கூட நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டெலிவரி டைம் தாண்டி போயிடுச்சு அண்ட் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா you can approach RERA and inform them that எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணணும் along with compensation சொன்னா the court has the powers and அவங்க அந்த necessary orders pass பண்ணுவாங்க to refund the entire amount. And documentation issues. இப்போ RERA ப்ராஜெக்ட்ஸ்ல முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா clauses. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. எல்லா கன்சியூமர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அதில் க்ளாசஸ் வந்துட்டு நியர்லி இப்போ நம்ம பொதுவாக பண்ணுற சேல் டீட், ரிலீஸ் டீட், இந்த மாதிரி நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு டெவலப்பர் எக்ஸிக்யூட் பண்ணுற டீட்ஸ் வந்துட்டு சாலிடாக 15 to 20 pages போகும் அண்ட் எக்கச்சக்கமான க்ளாசஸ் இருக்கும். காரணம் நம்மளை வந்துட்டு பேப்பர் ஒர்க்ஸில் வரி பண்ணணுன்றதுக்காக. அந்த பேப்பர் ஒர்க்ஸில் நிறைய ஹிடன் க்ளாசஸ் இருக்கும் வித் ரிகார்ட் டு டிலேட் பொசிஷன். நம்மளோட ரைட்ஸே வேவ் பண்ணுறதுக்கான க்ளாசஸும் அதில் இருக்கும். இந்த மாதிரி ரெரா கோர்ட் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ண முடியாது, இந்த மாதிரி இல்லீகல் க்ளாசஸ் இருக்கும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், ஓகே ரெரா கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ண முடியாதுன்னு இல்லை க்ளாஸ் இருக்கே, அப்போ நான் போக முடியாதா, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் அது கிடையாது.
RERA will definitely entertain those problems. And unapproved projects, இது வந்துட்டு entirely another big problem. சென்னை சிட்டிலேயே RERA அப்ரூவல் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த லீகல் ஒப்பீனியன்ற ஆஸ்பெக்டில் இது கவர் ஆகும். என்னன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், ஒரு ஈவன் இஃப் இட்ஸ் அ ஃப்ளாட், ஒரு சின்ன ஃப்ளாட்டாக இருந்தாலும் அதுக்கு RERA அப்ரூவல், அது என்ன சிட்டி லிமிட்குள்ளே வருதா, RERA அப்ரூவல் வருதா, CMD அப்ரூவல் வருதா, இல்லை டவுன் பஞ்சாயத்தோட அப்ரூவல் வருதா, எல்லாமே வெரிஃபை பண்ணணும். அது வெரிஃபை ஆகாமல் நமக்கு அந்த ஃப்ளாட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதில் நிறைய ரிஸ்க் அசோசியேட்டடாக இருக்குது. ஏன்னா RERA ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அவங்க லேண்டோட கிளாசிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் அண்ட் டென்சைலிட்டி எல்லாமே வெரிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க இந்த செட்பேக்ஸ், ஸ்டில்ட் ஏரியாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வெரிஃபை பண்ணி இருக்கிறதுனால எல்லாமே கம்ப்ளைண்டாக இருக்கிறதுனால பில்டிங்கும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ RERA அப்ரூவல்ஸ் வந்துட்டு ஸ்டேஜஸ் பை ஸ்டேஜஸ் கொடுப்பாங்க. எக்ஸாக்டாக இமீடியட்டாக அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ப்ராஜெக்ட் வந்துட்டு மிட்வேல சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அண்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஃபைனலாக கொடுப்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆகும்போது இன் பிட்வீன் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மிக்ஸ்டர், அந்த மோட்டார், சிமெண்ட், சாண்ட் ரேஷியோ எல்லாமே மிக்ஸ்டர் எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பில்லர்ஸோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் RERA கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கவர்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதனால் எப்போதுமே ஒரு பில்டிங், ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறீங்கன்னா இது எல்லாமே RERA கம்ப்ளைண்ட்டாக இருக்கா, CMDA கம்ப்ளைண்ட்டாக இருக்கான்றதை நீங்கள் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். இது வந்துட்டு உங்களோட பில்டிங் ஸ்ட்ரென்த் இதுக்காக மட்டும் இல்லை, நீங்கள் ஃபியூச்சரில் பில்டிங்கை வேற ஒருத்தவங்களுக்கு விற்கிறீங்கன்னா RERA அப்ரூவல் எல்லாமே இருக்குன்னா இது உங்களுக்கு பெனிஃபிட். டெனன்சி. ஸோ ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் NRIs நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நானே வந்துட்டு இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையா என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் NRI லேண்ட்லார்ட்ஸ் அப்படின்னா, அதாவது பில்டிங்கோட ஓனர் NRI அப்படின்னா இவங்க ஃபிசிக்கலாக வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒரு ஏஜென்ட் இல்லைன்னா ஒரு வேற யாராவது சொந்தக்காரங்களை வச்சு அமௌண்ட்ஸ், ரெண்டல் அமௌண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட்டாக இல்லையே, இவங்களால கேசஸ் எதுவும் ஃபைல் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் நிறைய பேர் ரெண்ட் கொடுக்காம ஓவர் ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி ஹாஸ்டைல் டெனன்ஸ் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அவங்கள வெளியே போக சொல்லி நம்ம கேட்டோம்னா நம்மக்கிட்டேயே லேண்ட் வேல்யூவில் ரேட் பேசுவாங்க. இப்போ நானே கோடம்பாக்கம்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸில் என் கிளைண்ட்ஸ் கிட்டே இந்த மாதிரி குவரிஸ்லாம் வந்திருக்கு. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15,000 கொடுங்க, அப்போ தான் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணுவோம் இப்படின்றது. யாரும் டெனன்ட் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெனன்ட்ஸ், ஹாஸ்டைல் டெனன்ட்ஸ்லாம் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது அது ஒரு என்டையர் ஒரு ஆஸ்பெக்ட். இதெல்லாம் எதனால இவ்வளோ தைரியமாக இவங்க ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ புதுசாக 2017 ஒரு ரெண்ட் ஆக்ட் வந்திருக்கு. ரெண்ட் ஆக்ட் படி என்னன்னா எல்லா ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸுமே ரெஜிஸ்டர் பண்ணியாகணும் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல. ரெண்ட் ஆக்ட்ல ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்க ஒரு 11 months அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. பியாண்ட் 11 months போடுறீங்கன்னா கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் இந்த ரெண்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் வெதர் இட் இஸ் 11 months இல்லை 12 months இல்லை பியாண்டோ, நீங்க ஆன்லைன்ல ரெண்ட் ஆக்ட் 2017 படி ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். இது பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா, இந்த மாதிரி ஹாஸ்டைல் டெனன்ட்ஸ் எல்லாரையுமே வித்தின் அ ஃப்ரேம்வொர்க் ஆஃப் 10 to 12 months எவிக்ட் பண்ணலாம். ஏன்னா ரெண்ட்டுக்குன்னே தனியாக ரெண்டல் டிஸ்பியூட்ஸ்க்குனே தனி கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல்ஸ் இருக்கு. RTOP கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட்ஸ் எல்லாமே தனியாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக ரெண்டல் டிஸ்பியூட், டெனன்சி லேண்ட்லார்ட் டிஸ்பியூட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதில் இன்னொரு என்ன பெனிஃபிட்னா, டைம் ஃப்ரேம் மட்டும் இல்லாமல் இன்கேஸ் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் லெட் அவுட் பண்ணியிருக்கிற வீடுகளில் டெனன்ட் வந்துட்டு ஒரு டெனன்சி பீரியடை தாண்டி இருக்கிறாங்க, நீங்கள் வெளியே போக சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஓவர் ஸ்டே பண்ணுற ஒவ்வொரு மந்த்துக்குமே டபுள் த ரெண்ட் நீங்கள் கிளைம் பண்ணலாம் கோர்ட்டில். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விட்டுருக்கீங்க, மாதம் 25,000 வாடகை, அவங்க ஒரு 10 மாசமாக காலி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 2 லட்சம் சேர்ந்துருச்சு. நீங்கள் ரெண்ட் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிங்கன்னா இயர்லி 5 lakhs அவார்ட் ஆகும் பிகாஸ் ஆஃப் த டபுள் த ரெண்ட், ஃபைன் அமௌண்ட் பே பண்ணுறதுக்காக. இதனாலேயே இந்த மாதிரி கேசஸ் போடுறதுனாலேயே கேஸ் மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ரெண்ட் ஆக்ட் படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது உங்களோட ரைட்ஸை பல வகையில் ப்ரொடெக்ட் பண்ணும். ரெண்ட் ஆக்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா இந்த டபுள் த ரெண்ட் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது.
உங்களோட எவிக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ரெண்ட் கோட் படி நடக்காது. நார்மல் சிவில் கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் படி நடக்கும். சிவில் கோர்ட் போனீங்கனாலே 3 years, 10 to 12 months எல்லாம் முடியாது. 3 years, சில நேரம் 5 years வரையும் போகும். எனக்கு தெரிஞ்ச கேசஸ்ல 2019 இன்னை வரைக்கும் பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. எதனாலனா இந்த மாதிரி ரெண்டல் ஆக்ட் படி கம்ப்ளைண்டா இல்லாம, கிளாஸஸ் இல்லாம ப்ராப்பரா இல்லாததுனால ரெண்டல் கோர்ட்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ண முடியல. நார்மல் சிவில் கோர்ட்ஸ் கிட்ட தான் போக முடியும். அண்ட் சிவில் கோர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜரா 60% லேண்ட் டிஸ்பியூட் தான் ஓடிட்டு இருக்கும். இதுல பேக்ரவுண்ட்ல ரெண்டல் டிஸ்பியூட் வேற, அதனால இதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ரெண்ட் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியாக கர்டைல் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி டைம் ஃபார் எவிக்ஷன் மேஜர் சிட்டிஸில் 24 monthsனு போட்டுருக்கு. ஆக்சுவலாக இது சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃபைன். 24 monthsல நம்ம எவிக்ட் பண்ணலாம். நீங்கள் வெளி ஸ்டேட்டில் எதுவும் வீடு வாங்கியிருக்கீங்கன்னா, முக்கியமாக பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாவில் வீடு வச்சுருக்கீங்க, அங்கே உங்களுக்கு எவிக்ஷன் ப்ராசஸில் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா சாலிடாக 4 months, 4 years, 48 to 50 months ஈஸியாக போகும் எவிக்ஷன் ப்ராசஸ். காரணம் அங்கே உள்ள ரெண்ட் கோர்ட்ஸாக இருக்கட்டும், எவிக்ஷன் ப்ராசஸாக இருக்கட்டும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதே மாதிரி நான் சொல்கிற இந்த 10 months, 12 months அண்ட் சிவில் கோர்ட் போனால் 3 yearsன்றது எல்லாமே சென்னை சிட்டி. நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா இல்லைன்னா மற்ற முனிசிபாலிட்டிஸ் போனீங்கன்னா, கோயம்புத்தூர், மதுரைக்கு போனீங்கன்னா அது இன்னும் இருக்கும். பிகாஸ் அங்கே கோர்ட்ஸ்லாம் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. சென்னையில் தான் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டல் ஆக்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளைண்ட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு டபுள் த ரெண்ட் கிளைம் பண்ணலாம். இமீடியட்டாக ஸ்பீடி டிஸ்போசல்ஸ் இருக்கும் ஃபார் தி எவிக்ஷன்ஸ். ஸோ எவிக்ஷன் ப்ராசஸில் நான் சொன்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போது ரெண்ட் ஆக்ட் படி எவிக்ட் பண்ணலாம். அதுக்கு ஆவரேஜாக 7 to 12 monthsக்குள்ளே எவிக்ஷன் இருக்கும். இஃப் நம்ம ப்ராப்பராக ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் வச்சு நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா. அப்படி இல்லைன்னா சிவில் சூட் நம்ம இதை ஒரு நார்மல் கேஸாக ஃபைல் பண்ணி ஃபார் எவிக்ஷன் நம்ம கேட்கலாம். அது அபவுட் 3 years கிட்ட ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட். இன்கேஸ் நீங்கள் வாடகைக்கு விட்டிருக்கிற டெனன்ட்ஸ் இல்லீகல் பர்பஸஸ்க்கோ இல்லை வேற மற்ற கோ டெனன்ட்ஸை ஹராஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்தால் மட்டும்தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வெறும் காலி பண்ணாமல் வீட்டில் இருக்காங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதை ஒரு சிவில் கேஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் வேஸ்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு டெனன்ட் எவிக்ஷனுக்கு எடுத்ததும் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அது வந்துட்டு லீகலி ரெக்கக்னைசபிள் கிடையாது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு சில பேர் என்டர்டெயின் பண்ணுவாங்க. காரணம் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களுக்கு காசு கிடைக்கும், வியாபாரம் ஆகும், அவங்க பிரைப்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. அப்படின்றது காரணமாக அவங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குன்றதுனால அவங்க எடுப்பாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனாக பார்த்தா கிடையாது. நீங்கள் போலீஸை வச்சு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களை எவிக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கேஸ் போடலாம் ஆஸ் அ டெனன்ட். என்ன இல்லீகலாக அவங்க எவிக்ட் பண்ணிட்டாங்க, அப்போ கோர்ட் நம்ம மேலேயே ஸ்டே கொடுப்பாங்க. ஐம் டெல்லிங் லைக் ஒரு லேண்ட்லார்ட் மேலேயே கோர்ட் ஸ்டே கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் இல்லீகலாக போலீஸை வச்சு எவிக்ட் பண்ணிங்கன்னா. அதனால என்றைக்குமே போலீஸோட என்ன சொல்கிறது அவங்களோட டைரக்ஷனில் போகாமல் ப்ராப்பராக ரெண்ட் கோர்ட் அண்ட் சிவில் கோர்ட்ஸ் படி நீங்கள் எவிக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எவிக்ஷன் லீகலி பைண்டிங்காக இருக்கும். ஃபியூச்சர்னா அவன் திரும்பி வந்து கிளைம் பண்ண முடியாது. இந்த ஹாஸ்டைல் டெனன்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது லேண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸாக இருக்கட்டும், ரெண்டல் டிஸ்பியூட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லா மாதிரி லீகல் ப்ராப்ளம்ஸ்க்குமே ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப வைட்டலான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் மணி ரெக்கவரி பற்றி நான் சொல்லியிருந்தேன். நிறைய என்ஆர்ஐஸ் வந்துட்டு கடன்கள் நிறைய கொடுக்குறாங்க. முக்கியமாக ஒரு பிளாங்க் செக் வாங்கிட்டு கடன்லாம் கொடுக்குறாங்க. இந்த கடன் கொடுக்கறது வந்துட்டு கேஷ் டிரான்சாக்ஷன்ல இருக்கும். அது ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ல இருக்காது. ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதி மட்டும் இருக்கும். பட் அதெல்லாம் கோர்ட்ல எடுப்பாங்களா, எவிடன்ஸா எடுப்பாங்கன்னா கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் கடன் கொடுக்குறீங்க, யாருக்காவது கொடுக்குறீங்க, அது எப்படி கொடுக்கணும்னா நீங்க ஒரு பிளாங்க் செக் வாங்குறீங்கன்னா ஃபைன், இட் இஸ் குட். எப்போதுமே பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கு நீங்க ஆப்ட் பண்ணுங்க. எப்போதுமே பேங்க் டிரான்ஸ்ஃபர்லேயே நீங்க பண்ணுங்க. இல்ல கேஷா தான் நீங்க கடன் கொடுக்குறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி டீட்டெயிலாக ஆதார் நம்பர், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணணும். எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்களோட வீடு அட்ரஸ், ஆதார், பேன் கார்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கிட்டு ப்ராப்பர் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் கடன் கொடுக்கணும். அண்ட் இன்கேஸ்
கடன் திருப்பி கொடுக்கல அப்படின்னா அண்ட் உங்ககிட்ட செக் இருக்கு அப்படின்னா நீங்க செக் பவுன்ஸ் பண்ணா விதின் நீங்க டேட் எழுதுனதுலேருந்து விதின் 3 months. இப்போ என்கிட்ட வர நிறைய ப்ராப்ளம்ஸ்ல என்ன ஆகுதுன்னா செக்கை பவுன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா செக் பவுன்ஸ் பண்ணிட்டு மற்ற சப்சிக்வெண்ட் லீகல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இல்லை. நான் முன்னாடி டைம் லிமிட்டேஷன் பத்தி சொன்னேன். இந்த டைம் லிமிட்டேஷன்ற கான்செப்ட் செக் பவுன்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க போட்ட டேட்லேருந்து 3 monthsக்குள்ளார நீங்க செக்கை பவுன்ஸ் பண்ணல இல்லை நீங்கள் செக்கை டெபாசிட் பண்ணலன்னா அந்த செக் வேலிட் கிடையாது. அதே மாதிரி செக் பவுன்ஸ் ஆகி பேங்க்லேருந்து மெமோ வருது, இந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு மெமோ வருதுன்னா ஃப்ரம் தட் டேட் வித்தின் 15 days நீங்கள் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் அனுப்பலைன்னா அகெயின் உங்களால் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாது இன் டர்ம்ஸ் ஆஃப் செக் பவுன்ஸ் கேஸ். அந்த 15 days லீகல் நோட்டீஸ்லேருந்து இன்னொரு 15 daysக்குள்ளார நீங்கள் என்ஐ கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க, 138 கம்ப்ளைண்ட், அதை வந்துட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணணும். அதுவும் பண்ணலைன்னா செக் பவுன்ஸ் கேஸில் அவங்களால கோர்ட் அப்ரோச் பண்ண முடியாது. நான் ஏன் வந்துட்டு செக் பவுன்ஸ் கேஸ் ஸ்டெப் நம்ம எடுக்கிறோம், என்ஐ 138 ப்ரொசீடிங்ஸ் நான் ஏன் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நார்மலாக மணி ரெக்கவரி சூட் போடுறீங்க அப்படின்னா ஆவரேஜாக 3 to 5 years ஆகிடும். இதே இது ப்ராப்பர் செக் பவுன்ஸ் கேஸ் போடுறீங்க, ப்ராப்பராக லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணி வித்தின் 30 days இன்னொரு என்ன கம்ப்ளைண்ட் போடுறீங்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போட்டிங்கன்னா இது வந்துட்டு கிரிமினல் ஆக்ஷனாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. செக் பவுன்ஸ்ன்றது இந்தியாவில் ஒரு கிரிமினல் ஆக்ஷன். அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா அந்த அந்த ஃப்ராடுலன்ட் பர்சன்ட்டை கோர்ட் சம்மன் பண்ணுறோம். அதை வந்துட்டு சம்மன்ஸ்க்கு அப்பியர் ஆகலைன்னா நான் பெயிலபிள் சம்மன்ஸ் வரும். அண்ட் 138 கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டோட்டல் சம்ஸே ஒரு 10 lakhs கிட்ட அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. செக்ல வந்துட்டு செக் அமௌண்ட் 10 lakhs இருக்கு, அவங்க 10 lakhs பே பண்ணலன்னா அவங்களுக்கு எப்போ அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னா மினிமம் 20% அப்ஃப்ரண்ட் கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும். ஸோ 10 lakhs அவங்க கொடுத்துருந்தாங்க, கடன் கொடுத்துருந்தாங்க, செக்ல 10 lakhs அமௌண்ட் போட்டிருக்கு அப்படின்னா அந்த செக் பே பண்ணாத அமௌண்ட் பே பண்ணாத அந்த அக்யூஸ்ட் வந்துட்டு 2 lakhs கோர்ட்ல டெபாசிட் பண்ணணும். அப்பதான் அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கிரிமினல் ஆக்ஷனுக்கு பயந்து நிறைய பேர் 2 lakhs இனிஷியலாக அந்த 20% அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணிடுவாங்க. இது உங்களால சிவில் கேசஸில் உங்களுக்கு அது நடக்காது. 3-5 yearsக்கு அப்புறமா தான் எல்லாமே ஆர்டர்ஸாக இருக்கட்டும், அதோட எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஆஃப்டர் 5 years தான். இதில் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு என்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 20% உங்களுக்கு செக்யூர்ட் ஆகிடும். ஸோ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ், மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் இது அகெயின் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி தான். இது ரொம்ப ஒரு எமோஷ்னலி ட்ரிவன் கான்செப்ட். இதில் லீகலாக பேசுகிறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. இதில் ஃபுல்லாக எமோஷன்ஸ்லேயே தான் ரன் ஆகும். மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஷால்லா யாருக்கும் அது வரக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை யாராவது அதை கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் லாயர்ஸ் சொல்கிறத டைரெக்டாக அப்படியே பிளைண்டாக மட்டும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஏன்னா தே டைரக்ட் யூ ஃபார் கேசஸ். மேட்ரிமோனியல் கேசஸ் பொறுத்த வரைக்கும் கேஸ் மேலே கேஸ் எக்கச்சக்கமாக போட்டுகிட்டே இருக்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு போடலாம், அது மேஜராக 80 to 90% ஃபால்ஸ் கேசஸ் தான் போடுவாங்க. மெயின்டெனன்ஸ்க்கு போடலாம். அண்ட் ஃபார் ரெசிடென்ஷியல் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஃபைல் பண்ணலாம். ரெசிடென்ஷியல் ஆர்டர் வந்துட்டு இன்கேஸ் ஒய்ஃப்க்கு வந்துட்டு வீடு இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு இது ரெண்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்பணும், அப்படி இல்லைன்னா ஒரு வீடு அவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு ரெசிடென்ஸ் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் ஆக்சுவலாக ஃபைல் பண்ணலாம் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் பொறுத்த வரைக்கும். இதில் என்ன பிரச்சனைனா மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் சாலிட் 5 to 7 years லீகல் பேட்டில் போயிட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது. இட் இஸ் என்டையர்லி எமோஷ்னலி ட்ரிவன் லீகல் ப்ரொசீஜர். ஸோ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸில் வந்துட்டு நான் ரொம்ப லீகலாக இடத்த போக மாட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் எதை இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணுறது தான் பெஸ்ட். நீங்கள் கோர்ட்டுன்னு போனாலே வந்துட்டு அது ட்ராகன் ஆகும். இன்னொன்று அது மோஸ்ட்டாக மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் பொறுத்த வரைக்கும் கோர்ட் கேஸுன்னு போயிட்டாலே அது அவங்க ஒரு டெஃபமேஷன் மாதிரி எடுத்துப்பாங்க. மானக்கேடாக இருந்துச்சு, கோர்ட் வரை இழுத்துட்டாங்க அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் பார்ப்பாங்களே தவிர அது ஒரு ப்ராப்பர் லீகல் ப்ரொசீடிங்ஸாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மேட்ரிமோனியல் மேரிட்டல் அஃபேர்ஸ் மேரிட்டல் கோர்ட்ஸும் அப்படி தான் ரன் ஆகும். ஸோ அது ரொம்ப எமோஷ்னலி ட்ரிவன்.
நீங்கள் எதாக இருந்தாலும் அவுட் சைட் த கோர்ட் பேசி செட்டில் பண்ணுறது ஐ வில் ஆல்வேஸ் என்கரேஜ். அண்ட் நான் திரும்பி இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதை முக்கியமாக மறுபடியும் சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு லீகலாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா உங்களோட சொல்யூஷன் என்னங்கிறத இமீடியட்டாக செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஆக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட இந்தியன் லீகல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மணி ரெக்கவரிக்கு 3 years தான் டைம் லிமிடேஷன். உங்களுக்கு ஒரு கன்சியூமர் ப்ராப்ளம் இருக்குது, ஏர் டிக்கெட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது கூட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு டெவலப்பர்கிட்டேருந்தே வாங்கியிருக்கீங்க, இல்லை உங்களோட கம்பெனிஸ்க்கு நீங்கள் நடத்துகிற கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய மெஷினரி வாங்கியிருக்கீங்க, அது எதுவும் ஃபங்க்ஷன் ஆகல, அதில் எதுவும் ஒரு கன்சியூமர் டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா வித்தின் 2 years நீங்கள் ஆக்ட் பண்ணணும். அப்படி 2 years மேலே நீங்கள் ஆக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ரைட்டை நீங்களே விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும். லேண்ட் டிஸ்பியூட்ஸ்லேயும் பெரும்பாலும் இதுதான். 10 years மேலே நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலே அந்த கேசஸ் நடக்காது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா சீக்கிரமாக ஆக்ட் பண்ணுங்க. சீக்கிரமாக அதை பற்றி பேசி அதை பற்றி ரிசர்ச் பண்ணி இமிடியேட்டாக ஆக்ட் பண்ணுறது நான் என்கரேஜ் பண்ணுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக சிறப்பான முறையில் சட்ட விழிப்புணர்வு பேச்சை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணாங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய தொடர்பு எண் வந்து அதுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் இங்கே குறுகிய காலம் தான் இங்கே யூஏயில் இருப்பாங்க. அதுக்கு இடையில நீங்கள் உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட பைத்துல் மால் தலைவர் அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தா கேட்டால் கூட பதில் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக சல்மான் ஃபாரிஸ் அன்கோ என்று ஒரு ஆடிட்டிங் ஆஃபீஸ் நடத்தி சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் இந்திய வருமான வரி சம்பந்தமாக டாக்ஸ் சம்பந்தமாகவும் மிக சிறப்பான முறையில் இப்போ நமக்கு எடுத்துரைப்பார்கள்.